இந்தியர்களின் உயிரை பறித்தவர்களை எதிர்த்து நிற்கும் துணிச்சலோ வலிமையோ பிரதமர் மோடியிடம் இல்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கடந்த 3 நாட்களுக்குள் சர்வதேச கடற்பரப்பில் 3 கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏதேனும் ஒரு வெளிநாட்டு சக்தி இந்தியரை கொன்றால் பிரதமர் அதை கண்டித்து பேச வேண்டும். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனம் காப்பதையே மோடி வழக்கமாக கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்த வாரம் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி புன்னகைத்து கட்டிப்பிடித்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார். ஆனால் உயிரிழந்த 3 இந்தியர்களுக்காக அவர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் என தெரிவித்துள்ளார். சமரசம் செய்து கொண்ட நிலையில் உள்ள பிரதமர் மோடியால் பாரத மாதாவின் புதல்வர்களை காப்பாற்ற முடியாது என ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அமெரிக்க கடற்படை இந்திய கப்பலை தாக்கிய விவகாரத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவை இழுத்து விஸ்வகுருவான மோடியை காப்பாற்றும் வகையிலான கதையை கோடி மீடியாக்கள் உருவாக்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார்.